இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா சுவாசிக்கா என் கணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க சுவாசிக்கா, வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. ஃபேட்டிமா விஜய் ஆண்டனி, ஐ லவ் யூ ஃபேட்டிமா விஜய் ஆண்டனி. முக்கியமான டைலாக் சார். நான் வீட்டுக்கு போகணும். ஐ லவ் யூ ஃபேட்டிமா விஜய் ஆண்டனி. நீங்க தான் பெரிய ப்ரொடியூசர். எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி சசி சார், விஜயானி சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. எனக்கு தனியாக சொல்ல முடியாது, பட் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு அதிகமாக பேச முடியல. கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களாம் எங்களை பற்றி பேசுங்க. நம்பரும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். சசி சாரோட நான் இது 3வது படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், தொடர்ந்து உங்களோட பயணிக்கிறதுல. கண்டிப்பாக இது சக்ஸஸ் மீட்டில் பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ. நான் தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா சுவாசிக்கா என் கணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க சுவாசிக்கா, வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லாமலை படத்தில் உதவி இயக்குனர் சார் படத்தில் ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட் படத்தில். இப்போ சார் படத்தில் இத்தனை படம் சார் பண்ணியிருந்தாலும் இதில் ஒரு நல்ல கேரக்டர், சின்ன கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்தும், சமூகத்தில் ஒரு டாக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ. சுவாசிகா மேடம் பேசுவார்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் தான் நூறுசாமி. என்னோட நூறுசாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்க காஸ்ட் அண்ட் க்ரூ என்டையர் டீம் நூறுசாமிக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் இந்த நல்ல படத்தை நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும். தேங்க்யூ. சுவாசிகா பற்றி சொல்லணும்னா, சுவாசிகா நடித்த மொதல் படத்து கேமராமேன் நான். ஒரு சின்ன படம் ஒரு படம் பண்ணோம். அதில் சுவாசிகா தான் ஹீரோயின். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் இருக்குமா? ஆமாம். லைஃப் அவ்வளோ டேர்ன் பாருங்க. வாழ்த்துக்கள் சுவாசிகா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. சசி சார் என்ன ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு என்ன கேட்டீங்க, நான் சசி சார் தான் சொல்லுவேன். இது அங்கங்க நடந்துகிட்டு இருக்க இன்சிடென்ட். நான் மட்டும் தனியா நான் தான் பண்ண, வேற யாருமே பண்ணலன்னு கிடையாது. நிறைய பேர் அங்கங்க நடந்துட்டு இருக்கிறதா. பட் எல்லாரும் ஒரு ஈவெண்டா ஒரு இன்சிடென்ட்டா கடந்து போற ஒரு விஷயத்த ஒரு 2-3 இந்த ஒரு லைன் தான் இதை எடுத்து நான் 2 மணி நேரம் படமாக்க முடியும், இந்த படத்தை மக்களை தேட்டருக்கு கூட்டு பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதை எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது சூஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இதுதான். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே அப்படியே நின்று வீடியோ மட்டும் எடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற சினிமா காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைல எல்லா படங்களுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது விஷ்ணு. ஸோ விஷ்ணு வந்தாலே படம் சக்சஸ், வெற்றி. தேங்க்யூ ஸோ மச் நான் இங்கே பண்ணது. அண்ட் நீங்கள் நிறையா நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் வெயிட்டிங் ஃபார் த மூவி. இப்போ பேச முன்னாடி கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆடியன்ஸோட பேசணும். அண்ட் ஈகர்லி நீங்கள் எது பண்ணாலும் சக்ஸஸ் தான். வெயிட்டிங் ஃபார் யர் கான்சர்ட் ஆல்சோ. நாளைக்கு சென்னை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட்டிங் ஃபார் கான்சர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசராகவும் ஆக்டராகவும் ஹீரோவாகவும் நடித்த விஜய் ஆண்டனி சார் இது ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன். அப்புறம் சுவாசிகா, அஜய், சக்தி, பாடினி, காவ்யா, மோகன்ராஜ் லிரிக் ரைட்டர், அருள்தாஸ் சார், மூர்த்தி ப்ளீஸ். இவங்க எல்லாருமே இவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நிறைய ஒவ்வொருத்தர் பற்றி பேசுறதுக்கும் ஒவ்வொருத்தர் பற்றியுமே பேசுறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே. ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்த அளவுக்கு நல்ல படம்.
நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால அந்த படத்துல சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்துல கடைசி 40 நிமிஷத்துல தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமா தான் வரும். அப்படிதான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்க தாராளமா நம்பி வரலாம். எனக்கு 2 பாஸ். 2 பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணா இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ் கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்காரு, ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோட நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட கொண்டு போற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ள போறதுக்கு நாமளா போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, அந்த ஒரு கதவு நடுவு இருக்கும். அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிற பிரசன்ட் மீடியா அவங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்களும் சந்தோஷத்தோட அந்த அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 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 சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியா பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிடுறேன். அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த மனுஷன் நாம எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃபை நாம ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க எந்த அம்மாவோ நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அது கொடுப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியா பார்க்கறான். நீ எனக்கு கொடுக்கறது முக்கியம் இல்லம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்க இந்த கதையே கிடையாது, நாங்கெல்லாம் இங்க கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன் தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து முதல் தடவையா மனுஷியா பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும். இதுக்கு ரொம்ப உறுதுணையா பணம் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்துல ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். இந்த இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூபில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. 2வது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்காத இடத்தை கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூலேயே கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்ன்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து என்ன லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மூடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்க. உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி விஜய் ஆண்டனி சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கணும்.
விஜய் ப்ரொடியூசர் ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மிக மிக நன்றி சார். நிக்கில் சார், ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, முக்கியமான டைலாக் சார். நான் வீட்டுக்கு போகணும். ஐ லவ் யூ ஃபாத்திமா விஜய் ஆண்டனி, நீங்க தான் பெரிய ப்ரொடியூசர். அதனால இல்ல வரல சார், வீட்ல இருக்காங்க. இப்ப நீங்க சார் விஜயன் சார், நம்ம விஷ்ணுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. விஷ்ணு வாங்க மேல வாங்க. அப்பதான் கூட இன்னொரு 5 நிமிஷம் நிக்க முடியும். வாங்க.